உலக பணக்காரர்கள்ல ஒருவரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ரொம்ப நெருங்கிய ஆலோசகருமான இலான் மஸ்குக்கு 14வது குழந்தை பிறந்திருக்கு. ஆனா பொண்ணானு தானே கேக்குறீங்க? மஸ்கோட நியூராலிங்க் நிறுவனத்துல ஒரு நிர்வாகியா இருக்க ஷிவோன் ஜில்லிஸ் மூலமா மறுபடியும் ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகி இருக்காரு நம்ம மஸ்க். ஷிவோன் ஜில்லிஸோட ஏற்கனவே அவருக்கு 3 குழந்தைங்க இருக்கு. சமீபத்துல தான் ஆஷ்லே செயின்ட் கிளர் தனக்கும் மஸ்குக்கும் குழந்தை பிறந்திருக்கிறத அறிவிச்சது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது நடந்து 2 வாரத்துல மஸ்கோட 14வது குழந்தை பற்றிய அறிவிப்பு வந்திருக்கு. செல்டன் லெக்கர்கஸ்னு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. இத பத்தி நம்ம ஷிவோன் ஜில்லிஸ் போட்ட போஸ்டுக்கு மஸ்க் ஹார்ட்டின் விட்டுருக்காரு. போலந்து நாட்டுல மியட்ஸிஸ்ரோயா கடற்கரை நகரத்துல இருக்க பால்டிக் கடல் பகுதியில மீனவர்கள் வலைய விரிச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வலையில என்ன சிக்கிச்சு தெரியுமா? ஒரு ராட்சத திமிங்கலம். அது குட்டி திமிங்கலம் தான். என்ன, ஒரு 23 அடி நீளம் இருக்கும். எப்படியோ அத வலையிலிருந்து விடுவிச்சுட்டாங்க மீட்பு குழு. அதுவும் தத்தி தடவி எப்படியோ நீந்தி போயிருச்சு. ஹம்பேக் திமிங்கலங்களை பொதுவா நம்ம பால்டிக் கடல்ல பார்க்க முடியாது. அதுக்கான வழக்கமான உணவும் இங்க கிடைக்காது. ஒருவேளை அதால அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு போற வழிய கண்டுபிடிக்காட்டி அது இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பாவம். பேரிடர் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுற மாதிரி அசத்தலான AI மூலம் இயங்கக்கூடிய ஒரு குட்டி ட்ரோன் உருவாக்கப்பட்டிருக்கு. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும் திறன் கொண்ட இந்த சூப்பர் ட்ரோன் எப்பேற்பட்ட அடர்ந்த காட்டுப்பகுதியா இருந்தாலும் அசால்ட்டா பறக்கும். இந்த சூப்பர் ட்ரோனோட மொத்த அம்சமும் அதோட லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சென்சார்ல தான் இருக்கு. இந்த லைடார் சென்சாரால 70 மீட்டர் தொலைவில் உள்ள மின்கம்பிகள் உள்ளிட்ட தடைகளை கூட கண்டுபிடிக்க முடியும். முன்னாடியே தெரிஞ்சறதால அந்த தடைகளை ஈஸியா கடந்து வேகமா பறக்க முடியும். ட்ரோனை ஹை ஸ்பீட்லயும் பறக்க வைக்கணும், அதே சமயம் பாதுகாப்பாவும் பறக்க வைக்கணும் அப்படிங்கிற முக்கிய சிக்கலை தீக்கிற முயற்சி தான் இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு ஹாங்காங் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜாங் ஃபூ தெரிவிச்சாரு. AI மூலமா இயங்குற இந்த ட்ரோனை இயக்க மனிதர்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்க.